ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் டிஎன்பிசி கிங்டம். இன்னைக்கு நாம் 10th சிவிக்ஸில் நடுவண் அரசு லெசன் பார்க்க போகிறோம். அந்த லெசன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஒரு 3 கொஷின் கேட்குறேன். அந்த கொஷினுக்கு ஆன்சர் பண்ணுங்கள். அந்த ஆன்சர் கமெண்டில் சொல்லுங்கள். அந்த ஆன்சர் தெரியலனாலும் நோ ப்ராப்ளம், இந்த வீடியோ எண்ட் வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கான ஆன்சர் எண்டில் கிடச்சிரும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஷின், நாடாளுமன்றத்தின் பூஜ்ய நேரம் அப்படின்னா என்ன? ஸோ அது எந்த இயர் வந்தது அப்படின்னு சொல்லி ஆன்சர் பண்ணுங்க. அண்ட் நெக்ஸ்ட், முடிவு வாக்கு அப்படின்னா என்ன? அதாவது முடிவு வாக்குன்றது ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் சமமாக வாக்கு பெற்றால் சபாநாயகர் எந்த சட்ட பிரிவின் படி தனது முடிவெடுக்கும் வாக்கை செலுத்தலாம். ஸோ இதுக்கான ஆன்சர் நாடாளுமன்றத்தில் ஒரு மசோதா மேலே வாக்கெடுப்பு நடக்குது. ஓகேவா? அப்போ ஆளுங்கட்சி எதிர்கட்சி ரெண்டுமே சமமான வாக்கு எடுத்தால் சபாநாயகர் எந்த சட்டப்பிரிப்பின் படி தனது முடிவெடுக்கும் வாக்கை செலுத்தலாம். ஸோ இது எந்த சட்டப்பிரிவு? நாடாளுமன்றத்தோட பூஜ்ய நேரம் இது எந்த ஆண்டில் நடைமுறைக்கு வந்தது அப்படின்னு சொல்லி ஆன்சர் பண்ணுங்கள். அண்ட் இந்திய குடியரசுத் தலைவருக்கு டெல்லியில் இருக்கிற ராஷ்டிரபதி பவன் தவிர தென்னிந்தியாவில் ஒரு அதிகாரப்பூர்வ இல்லம் இருக்குது. ஸோ அது எந்த நகரத்தில் இருக்குது? இந்த 3 கொஷினுக்கும் ஆன்சர் கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் தெரியலனா இதோட ஆன்சர் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோ எண்டில் இதுக்கான ஆன்சர் சொல்கிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த லெசன் பார்க்குறதுக்கு முன்னாடி கற்றலை நோக்கங்கள். இந்த லெசனில் நம்ம என்னென்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, குடியரசுத் தலைவர் அண்ட் துணை குடியரசுத் தலைவர் அவங்களோட அதிகாரத்தை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கப்புறம் பிரதம அமைச்சர் மற்றும் அமைச்சரவை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். அண்ட் மக்களவை, மாநிலங்களவை, அப்புறம் உச்சநீதிமன்றம். ஸோ ஃபஸ்ட்டு நான் இந்த லெசனில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் மட்டும் சொல்கிறேன். ஒரு நோட் பென் எடுத்துக்கோங்க. நோட் பண்ணி வச்சு படிச்சிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு லாஸ்ட்டில் ரிவைஸ் பண்ணும்போது யூஸ் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு, இந்திய நாட்டோட உயர்ந்த அரசாங்க அமைப்பு நடுவண் அரசு. இதோட தலைநகரம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா புதுடெல்லியில் இருக்குது. ஸோ இருக்கிறதுலே ரொம்ப உயர்ந்த அரசாங்க அமைப்பு நடுவண் அரசு. இதோட தலைநகரம் புதுடெல்லியில் இருக்குது. ஸோ இதை பற்றி சொல்கிற பகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்திய அரசை பற்றி எந்த பகுதியில் எந்த பிரிவில் சொல்லியிருக்காங்கன்னா பகுதி 5ல் 52லேருந்து 78 வரைக்கும். ஸோ மத்திய அரசியலமைப்பினை பற்றி கூறும் பிரிவு அப்படின்னா பகுதி 5 பிரிவு 52லேருந்து 78 வரைக்கும். அடுத்தது, நடுவண் அரசு 3 அங்கத்தை கொண்டது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது என்னென்ன அங்கம்னு பார்த்தீங்கன்னா, நிர்வாகம், சட்டமன்றம், நீதித்துறை. இது 3மே நடுவண் அரசு இது 3 அங்கத்தையும் வச்சுருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இது ஒரு மைண்ட் மேப் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த லெசன் ஃபுல்லாகவே இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ நடுவண் அரசுக்கு கீழே இருக்க 3 அங்கங்கள் இருக்கு இல்லையா? நிர்வாகம்னா குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், பிரதம அமைச்சர், அப்புறம் அமைச்சரவை குழு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், சட்டமன்றம்னா சட்டமன்றம் நாடாளுமன்றத்தில் 2 அவைகள், ஒன்று மாநிலங்களவை, இன்னொன்று மக்களவை. மாநிலங்களவையை ராஜ்யசபான்னு சொல்கிறோம், மக்களவையை லோக்சபான்னு சொல்கிறோம். ஸோ மாநிலங்களவையில் எத்தனை உறுப்பினர்கள் அண்ட் மக்களவையில் எத்தனை உறுப்பினர்கள்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் மாநிலங்களவையில் 238 உறுப்பினர்கள் இந்தியாவின் மாநில சட்டமன்றங்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். ஸோ இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. 238 உறுப்பினர்கள் இந்திய மாநில சட்டமன்றங்களால் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அண்ட் 12 உறுப்பினர்கள் குடியரசுத் தலைவர் நியமனம் பண்ணுறாரு. அண்ட் நெக்ஸ்ட்டு பாருங்கள், மக்களவையில் 543 உறுப்பினர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அண்ட் 2 உறுப்பினர்கள் குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார். ஸோ யாரை நியமிக்கிறாருன்னா ஆங்கிலோ இந்தியர்களை நியமிக்கிறார். அண்ட் நீதித்துறையை பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். நீதித்துறையில் ஃபஸ்ட்டு இந்திய உச்சநீதிமன்றம் வருது. இந்திய உச்சநீதிமன்றத்தில் இந்திய தலைமை நீதிபதி மற்ற நீதிபதிகள் எல்லாமே நீதித்துறைக்கு கீழே வராங்க. ஸோ இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இதில் இருக்க பாயிண்ட்ஸ்லாம் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு, நாடாளுமன்றம். ஸோ நடுவண் சட்டமன்றம் தான் நாடாளுமன்றம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது 2 அவையை கொண்டது. என்னென்ன அவைனா மாநிலங்களவை, மக்களவை, நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான். அண்ட் நடுவண் நீதித்துறை உச்ச நீதிமன்றம் இருக்குது. மத்திய அரசுக்கு ஒரு உச்ச நீதிமன்றம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்திய குடியரசுத் தலைவர். ஸோ குடியரசுத் தலைவர் எந்தெந்த அதிகாரம் அவருக்கு இருக்குது அண்டு அதை பற்றி சொல்கிற பிரிவு அது எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. மத்திய அரசோட நிர்வாக தலைவர் குடியரசுத் தலைவர். ஸோ குடியரசுத் தலைவருக்கும் பிரதமருக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. குடியரசுத் தலைவர் நிர்வாக தலைவர்,
அண்ட் பெயரளவு தலைவர் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரதமர் வந்து உண்மையான தலைவர். நெக்ஸ்ட் பாருங்கள். ஸோ குடியரசுத் தலைவர் தான் இந்தியாவோட முதல் குடிமகன். இந்தியாவின் முதல் குடிமகன் யாருன்னா குடியரசுத் தலைவர் தான். அண்ட் இவரை வந்து முப்படைகளின் தலைமை தளபதி. ஸோ இவர் தான் வந்து நம்மளோட முப்படை இருக்கு இல்லையா, அதோட தலைமை தளபதியாக இருக்கார். அண்ட் இவரோட அதிகாரம் பற்றி சொல்கிறது வந்து சட்டப்பிரிவு 53. ஸோ இவர் வந்து அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 53 படி நிர்வாக அதிகாரங்களை அரசியல் அமைப்பின்படி செயல்படுத்துகிறார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பாருங்கள், இது ஜஸ்ட் சும்மா படிச்சுக்கோங்க. அண்ட் பொறுத்துக அந்த மாதிரிலாம் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. தேர்தலில் போட்டியிடுவதற்கான தகுதிகள். ஸோ இவர் இந்திய குடிமகனாக இருக்கணும். அண்ட் 35 வயசு ஆகிருக்கணும். மத்திய அரசுலேயோ மாநில அரசுலேயோ, அது இல்லாமல் உள்ளாட்சி அமைப்புலேயோ, மத்திய அரசுலேயோ மாநில அரசுலேயோ அல்லது உள்ளாட்சி அமைப்புகளையோ ஊதியம் பெறும் பதவியில் இருக்கக்கூடாது. அண்ட் மக்களவை உறுப்பினர் ஆவதுக்கு வந்து தகுதி இவருக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவரின் பெயரை குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கும் வாக்காளர் குழுமத்தில் 50 வாக்காளர்கள் முன்மொழியவும் மேலும் 50 வாக்காளர்கள் வழிமொழியவும் வேண்டும். ஸோ ஒரு குடியரசுத் தலைவராக சூஸ் பண்ணும் அப்படின்னா 50 வாக்காளர் வந்து முன்மொழியணும், அண்ட் 50 வாக்காளர்கள் வந்து வழிமொழியணும். இந்த தகுதியெல்லாம் போட்டியிடுவதற்கான தகுதிகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ குடியரசுத் தலைவர் வந்து பாராளுமன்ற உறுப்பினராகவோ சட்டமன்ற உறுப்பினராகவோ பதவியில் இருக்கக்கூடாது. இஃப் இன்கேஸ் அவர் அந்த பதவியில் இருக்கார் அப்படின்னா, அவர் என்றைக்கு குடியரசுத் தலைவர் பதவி ஏற்கிறாரோ அன்றைக்கி வந்து அதை வந்து அந்த பதவியை ராஜினாமா பண்ணிடணும், மீன் காலி பண்ணதாக வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், புதுடெல்லியில் உள்ள ராஷ்டிரபதி பவன் குடியரசுத் தலைவரின் இல்லம். ஸோ அவருடைய இல்லம் மற்றும் அலுவலகம் இரண்டும் ஒரே கட்டிடத்தில் அமைந்துள்ளன. இருந்த போதிலும் அவருக்கு இருப்பிடத்துடன் கூடிய அலுவலகங்கள் மேலும் 2 இடங்களில் உள்ளன. ஸோ அங்கு வருடத்திற்கு ஒரு முறை சென்று தனது அலுவலக பணியை அவர் மேற்கொள்கிறார். ஓகேவா? அவைகள் சிம்லாவில் உள்ள ரீட்ரீட் கட்டடம் மற்றும் ஹைதராபாத்தில் உள்ள ராஷ்டிரபதி நிலையம். இவைகளில் ஒன்று வடக்கிலும் மற்றொன்று தெற்கிலும் அமைந்துள்ளது. ஸோ இவருக்கு ராஷ்டிரபதி பவன் அப்படின்னு ஒரு வீடு இருக்கிறது இல்லாமல் ராஷ்டிரபதி நிலையம் அப்படி சொல்லிட்டு ஹைதராபாத்தில் ஒரு இடமும் அண்ட் சிம்லாவில் உள்ள ரீட்ரீட் கட்டிடமும் வந்து இவருக்கான அலுவலக பணியை மேற்கொள்கிறதுக்காக இருக்க 2 கட்டிடங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பாக்ஸ் கொஷின்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது பாருங்கள், குடியரசுத் தலைவருக்கான தேர்தல். ஸோ குடியரசுத் தலைவர் தேர்தல் வந்து ஒற்றை மாற்று வாக்கு மூலம் விகிதாச்சார பிரதிநிதித்துவத்தின்படி வாக்காளர் குழுமத்தால் தேர்ந்தெடுக்கப்படுகிறது. ஸோ இந்த ஒற்றை மாற்று வாக்கு மூலம் என்ன, அப்படி விகிதாச்சார பிரதிநிதித்துவம் என்னன்னு தெரியலனா நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ அதை பார்த்துட்டு வந்து இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளியர் கிடைக்கும். ஸோ ஒற்றை மாற்று வாக்கு மூலம் விகிதாச்சார பிரதிநிதித்துவம் படி இவரை வந்து சூஸ் பண்ணுறாங்க. குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவருக்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பதவியேற்பு உறுதிமொழி வந்து செஞ்சு வைக்கிறார். ஸோ இதுவுமே இம்பார்ட்டன்ட். ஸோ குடியரசுத் தலைவரை யார் பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தான். நெக்ஸ்ட் பாருங்கள், குடியரசுத் தலைவரின் பதவிக்காலம் வந்து 5 ஆண்டுகள். குடியரசுத் தலைவரோட பதவிக்காலம் வந்து 5 ஆண்டுகள். அண்ட் அவரோட அதிகாரம், நிர்வாக அதிகாரம் இது எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. இதில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் மட்டும் நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து குடியரசுத் தலைவரின் அதிகாரங்கள் மற்றும் நிர்வாக அதிகாரங்கள் கொடுத்துருக்காங்க. குடியரசுத் தலைவரின் அதிகாரங்களில் நிர்வாக அதிகாரங்கள் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 77 படி நடுவண் அரசின் ஒவ்வொரு நிர்வாக நடவடிக்கையும் குடியரசுத் தலைவரின் பெயராலே மேற்கொள்ளப்பட வேண்டும். ஸோ அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 77 என்ன சொல்லுதுன்னா, மத்திய அரசு எடுக்கிற ஒவ்வொரு ரூல் எதுவாக இருந்தாலும் குடியரசுத் தலைவர் பேரில் தான் வந்து நடக்கணும் அப்படின்னு சொல்லி சட்டப்பிரிவு 77 சொல்லுது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், பிரதம அமைச்சர் மற்றும் மற்ற அமைச்சர்களை வந்து குடியரசுத் தலைவர் தான் நியமனம் பண்ணுறார். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் இந்தியாவில் இருக்க முக்கியமான பதவியான மாநில ஆளுநர், உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதிகள் அண்ட் இதர நீதிபதிகள், இந்திய அரசின் தலைமை வழக்குரைஞர் இது எல்லாத்தையுமே நெக்ஸ்ட்டு பாருங்கள், தலைமை கணக்கு தணிக்கையாளர், இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் 2 தேர்தல் ஆணையர்கள், நடுவண் அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவர்,
இதர உறுப்பினர்கள், மற்ற நாடுகளுக்கான தூதர்கள் மற்றும் உயர் ஆணையர்கள், இது எல்லாத்தையுமே குடியரசுத் தலைவர் தான் நியமனம் பண்ணுறார். இந்த எல்லா பதவியிலையுமே குடியரசுத் தலைவர் தான் நியமனம் பண்ணுறார். நெக்ஸ்ட்டு அவருக்கான சட்டமன்ற அதிகாரங்கள் பாருங்கள். குடியரசுத் தலைவர் ஆண்டுக்கு 2 முறை நாடாளுமன்றத்தை கூட்டுகிறார். ஸோ ஒரு வருஷத்தில் 2 வாட்டி குடியரசுத் தலைவர் நாடாளுமன்றத்தை கூட்டுகிறார். ஸோ குடியரசுத் தலைவரின் ஒப்புதல் பெற்ற பின்னரே அனைத்து மசோதாக்களும் சட்டமாகின்றன. ஸோ இப்போ ஒரு சட்ட வரைவு எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா 2 அவையில் இருக்கவங்களும் ஒப்புதல் 2 அவையில் இருக்கவங்களும் அதை முன்மொழிஞ்சதுக்கப்புறம் குடியரசுத் தலைவரோட ஒப்புதலை வாங்கினதுக்கப்புறம் மட்டும்தான் அந்த மசோதாவை அவங்க சட்டமாக்கலாம். நிதி மசோதாவை குடியரசுத் தலைவரின் ஒப்புதலின்றி நாடாளுமன்றத்தை அறிமுகம் செய்ய முடியாது. நிதி மசோதாவை குடியரசுத் தலைவரின் ஒப்புதலின்றி நாடாளுமன்றத்தில் அறிமுகம் செய்ய முடியாது. ஸோ இலக்கியம், அறிவியல், விளையாட்டு, கலை மற்றும் சமூக பணி ஆகிய துறைகளில் சிறந்து விளங்கும் 12 நபர்களை குடியரசுத் தலைவர் மாநிலங்களவைக்கு நியமிக்கிறார். மேலும் ஆங்கிலோ இந்தியர் சமூகத்தை சேர்ந்த 2 நபர்களை மக்களவையில் நியமிக்கிறார். நெக்ஸ்ட் நிதி அதிகாரங்கள். நடுவண் அரசின் ஆண்டு வரவு செலவு திட்டத்தினை குடியரசுத் தலைவரின் அனுமதி பெற்ற பின்பே, ஸோ குடியரசுத் தலைவரோட அனுமதி வாங்கினதுக்கு அப்புறம் தான் நிதியமைச்சர் மக்களவையில் சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அவசர கால நிதியினை குடியரசுத் தலைவரிடம் அளித்துள்ளது. ஸோ அரசியலமைப்பு சட்டம் இப்போ ஒரு அவசர கால நிலை இருக்குன்னா ஸோ அந்த நிதியை யார் யூஸ் பண்ணலாம் அவசர கால நிலையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் தான். அடுத்தது நீதி அதிகாரங்கள். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 72வது பிரிவு என்ன சொல்லுதுன்னா, ஒரு தண்டனையிலிருந்து ஒருத்தரோட தண்டனையை குறைக்கவோ இல்லை ஒத்தி வைக்கவோ இல்லை அவங்கள தண்டனையிலேருந்து ரிலீஸ் பண்ணணும் இல்லை அவங்களுக்கு மன்னிப்பு வழங்கணும், இது எல்லாத்துக்கும் அதிகாரம் யாருக்கு இருக்குன்னா குடியரசுத் தலைவருக்கு இருக்குது அப்படின்னு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 72வது சட்டப்பிரிவு சொல்லுது. அடுத்தது பாருங்கள், இராணுவ அதிகாரங்கள். ஸோ மத்திய அரசோட பாதுகாப்பு படையோட தளபதி யாருன்னா குடியரசுத் தலைவர் தான். ஸோ இதை எந்த சட்டப்பிரிவு வழங்கியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 53ல் 2. ஸோ இவர் தான் இராணுவத்தை வழி நடத்துகிறார். அடுத்தது நெருக்கடி நிலை அதிகாரங்கள். ஸோ நெருக்கடி நிலையை அறிவிக்கும் அதிகாரம் 352வது சட்டப்பிரிவிலும், மாநில அரசை கலைக்கும் அதிகாரம் 356வது சட்டப்பிரிவிலும், நிதி நெருக்கடியை அறிவிக்கும் அதிகாரம் 360வது சட்டப்பிரிவிலும் உள்ளது. ஸோ நெருக்கடி நிலை அதிகாரங்களும் குடியரசுத் தலைவருக்கு தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், நெருக்கடி நிலை அறிவிக்கும் அதிகாரம் 352. ஸோ அதிலேருந்து 4 கூட்டினா மாநில அரசை கலைக்கும் அதிகாரம், அண்ட் அதிலேருந்து 4 ப்ளஸ் பண்ணோன்னா 360. இது நிதி நெருக்கடியை அறிவிக்கும் அதிகாரம். ஸோ இந்த மெத்தடில் ஞாபகம் வச்சுக்கோங்க. 352 ப்ளஸ் 356 மாநில ப்ளஸ் 4 சேர்த்தோன்னா 356. இது மாநில அரசை கலைக்கும் அதிகாரம். ஸோ அதுலேருந்து ப்ளஸ் 4 ஆட் பண்ணோன்னா 360. இது நிதி நெருக்கடி அறிவிக்கும் அதிகாரம். ஸோ இது வரைக்கும் குடியரசுத் தலைவர் ஆட்சி எங்கே நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது அப்படின்னு கொஷின் நிறையவே கேட்பாங்க. ஸோ இது பாக்ஸ் கொஷின் கூட, இது இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணிக்கோங்க. கேரளா மற்றும் பஞ்சாப் மாநிலங்களில் அதிகபட்சமாக 9 முறை குடியரசுத் தலைவர் ஆட்சி நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. ஸோ எந்தெந்த மாநிலம்? கேரளா மற்றும் பஞ்சாப். எத்தனை டைம்? 9 டைம். யாரோட ஆட்சி? குடியரசுத் தலைவரோட ஆட்சி. நெக்ஸ்ட் பாருங்கள், குடியரசுத் தலைவர் நீக்கம். ஸோ இவ்வளோ பவர் குடியரசுத் தலைவர்கிட்ட இருந்தாலுமே ஸோ அவர் ஒரு தப்பு பண்ணும்போது அவரை நீக்கிறதுக்கான சட்டப்பிரிவுமே நம்மளோட அரசியலமைப்பில் இருக்குது. ஸோ அவர் என்ன சட்டப்பிரிவுனா, ஸோ குடியரசுத் தலைவர் தன்னோட பணித்துறப்பு கடிதத்தை யார்கிட்ட கொடுக்கணும்னா துணை குடியரசுத் தலைவர்கிட்ட கொடுக்கணும். சட்டப்பிரிவு 61 படி அரசியலமைப்பை மீறிய குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படுவதன் மூலம், ஸோ நம்மளோட அரசியலமைப்பு மீறிய குற்றச்சாட்டு இருக்குது அப்படின்னா அது நிரூபிக்கப்படுறது மூலமாக குடியரசுத் தலைவரை பதவியிலேருந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ குடியரசுத் தலைவருக்கு அப்புறம் நெக்ஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா துணை குடியரசுத் தலைவர். ஸோ இவருக்கு என்னென்ன பவர் இருக்குது அப்படின்னு இதில் பார்க்கலாம். ஸோ அரசியலமைப்பின் 63வது சட்டப்பிரிவு
இந்திய துணை குடியரசுத் தலைவர் பதவியை வழங்குகிறது. ஸோ துணை குடியரசுத் தலைவர் பதவி வந்து எது வழங்குதுன்னா 63வது பிரிவு. ஸோ இப்பதவி அமெரிக்க துணை குடியரசுத் தலைவரின் பதவியை போன்றது. ஸோ அமெரிக்காவை பேஸ் பண்ணி தான் துணை குடியரசுத் தலைவர் பதவி வந்து இந்தியாவில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்கள், டாக்டர் ராதாகிருஷ்ணன், இவர் தான் முதல் துணை குடியரசுத் தலைவர். ஸோ முதல் துணை குடியரசுத் தலைவர் யாருன்னா டாக்டர் ராதாகிருஷ்ணன். இவருக்கு தேர்தலில் போட்டியிடுறதுக்கான தகுதி என்னென்னு பாருங்கள், இந்திய குடிமகனாக இருக்கணும் அண்ட் 35 வயசு முழுசாகி இருக்கணும் அண்ட் மத்திய அரசுலேயோ மாநில அரசுலேயோ இல்லை உள்ளாட்சி அமைப்பிலையோ எந்த பதவியோ இருக்கக்கூடாது. ஸோ மாநிலங்களவை உறுப்பினர் ஆகிறதுக்கான மற்ற தகுதியெல்லாம் இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது பாருங்கள், தேர்தல் மற்றும் பதவிக்காலம். இவருக்கான தேர்தல் எப்படி அண்ட் அதோட இவரோட பதவிக்காலம் என்னன்னு கொடுத்துருக்காங்க. சட்டப்பிரிவு 66(1) படி குடியரசுத் தலைவர் போலவே துணை குடியரசுத் தலைவரும் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படாமல் மறைமுக தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். ஸோ குடியரசுத் தலைவருக்கு என்ன தேர்தலோ அதே மாதிரி தான் துணை குடியரசுத் தலைவருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இவரோட பதவிக்காலம் வந்து 5 ஆண்டுகள் தான். ஸோ பதவிக்காலம் முடியறதுக்கு முன்னரே பணித்துறப்பு, இறப்பு, ஸோ பணி நீக்கம் இந்த மாதிரி ஏதாவது நடந்தால் மேலும் புதிய குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கப்படும் வரை மாநிலங்களவையின் துணைத் தலைவர் வந்து துணை குடியரசுத் தலைவர் பதவியை மேற்கொள்வார். ஸோ இப்போ துணை குடியரசுத் தலைவர் வந்து பதவி விட்டு போகிறாரு அப்படிங்கும்போது நெக்ஸ்ட்டு வேறு துணை குடியரசுத் தலைவர் சூஸ் பண்ணுற வரைக்கும் யார் இருப்பாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். மாநிலங்களவையோட துணைத் தலைவர் வந்து துணை குடியரசுத் தலைவரோட பதவியை மேற்கொள்வார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது பாக்ஸ் கொஷின், இது இம்பார்ட்டன்ட், இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் பதவிகள் ஒரே சமயத்தில் காலியாக இருக்குது. ஸோ இப்போ குடியரசுத் தலைவரும் இல்லை அண்ட் துணை குடியரசுத் தலைவரும் இல்லை. ஸோ 2 பேருமே இல்லை. இப்போ யார் வந்து அவங்களோட பதவியை அவங்களோட வேலையை செய்வாங்கன்னா உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி வந்து அவங்களோட பணியை செய்வாங்க. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் இதுக்கு எப்போ நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1969 ஆண்டு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி வந்து குடியரசுத் தலைவராக நியமிக்கப்பட்டிருக்காரு. அவரோட பேர் என்னன்னா எம் ஹிதயத்துல்லா. ஸோ இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஒரே இன்சிடென்ட்ன்றதால இது கேட்க நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ குடியரசுத் தலைவரும் துணை குடியரசுத் தலைவரும் இல்லாதப்ப பதவி வகித்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி யார் அப்படின்னா எம் ஹிதயத்துல்லா. எந்த ஆண்டு அப்படின்னா 1969 ஆண்டு. நெக்ஸ்ட் பாருங்க, ஸோ துணை குடியரசுத் தலைவர் பதவி நீக்கம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். மக்களவையின் ஒப்புதலுடன் மாநிலங்களவையின் பெரும்பான்மையுடன் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் மூலம். ஸோ மக்களவை ஒப்புதல், மாநிலங்களவை ஒப்புதல், அதுவும் பெரும்பான்மையாக நிறைய பேர் அதுக்காக ஒப்புதல் தெரிவிச்சிருக்கணும். இதன் மூலயமா தான் வந்து துணை குடியரசுத் தலைவரை நீக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு தீர்மானம் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா 14 டேஸ்க்கு முன்னாடியே துணை குடியரசுத் தலைவர்கிட்ட வந்து இன்ஃபர்மேஷனை கொடுத்துடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து துணை குடியரசுத் தலைவரின் செயல்பாடுகள் பாருங்கள். ஸோ இவர் தான் வந்து மாநிலங்களவையோட தலைவராக இருக்கார். அண்ட் அது மாநிலங்களவையோட நடவடிக்கைகளை இவர் தான் கண்காணிக்கிறாரு அண்ட் ஒழுங்குமுறையை தீர்மானிக்கிறாரு. ஸோ தீர்மானம் அல்லது கேள்விகள் அனுமதிப்பதை முடிவு செய்கிறாரு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், குடியரசுத் தலைவர் உடல்நலக்குறைவால் தனது கடமைகளை ஆற்ற இயலாத போது ஸோ 6 மாதம் வரைக்கும் துணை குடியரசுத் தலைவர் தான் குடியரசுத் தலைவர் வேலையை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், முடிவு வாக்கு. ஸோ மாநிலங்களவையில் சட்ட மசோதாவின் மீது நடைபெற்ற வாக்கெடுப்பு சமநிலையில் இருக்கும் பட்சத்தில் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 100 படி துணை குடியரசுத் தலைவர் வாக்களிக்கலாம். ஸோ இந்த முடிவு வாக்கு என்ன அப்படின்னா, இப்போ ஒரு மசோதா கொண்டு வராங்க அண்ட் அதுக்கான மாநிலங்களவை மக்களவை 2ஓட ஓட்டும் வந்து சமமாக இருக்கிற பட்சத்தில் ஒரு ஓட்டு துணை குடியரசுத் தலைவர் முடிவு வாக்கு யாருக்கு போடுறாங்களோ அதை பேஸ் பண்ணி அதை ஃபைனலைஸ் பண்ணுவாங்க. இதுதான் முடிவு வாக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த முடிவு வாக்கு யார் அளிக்கிறாங்கன்னா துணை குடியரசுத் தலைவர் வாக்களிக்கலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், பிரதம அமைச்சர். ஸோ பிரதம அமைச்சர் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், குடியரசுத் தலைவர் வந்து பெயரளவு தலைவர், உண்மையான தலைவர் வந்து பிரதம அமைச்சர். ஸோ அவரை பற்றி எந்த பிரிவில் சொல்லியிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 74(1) இது வந்து குடியரசுத் தலைவருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கும் அண்ட் அறிவுரை வழங்குறதுக்கும் பிரதம அமைச்சரை தலைவராக கொண்ட ஒரு மத்திய அமைச்சரவை குழு இருக்கும்
அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்தியாவின் பிரதம அமைச்சர் பதவியானது வெஸ்ட்மின்ஸ்டர் அரசியலமைப்பு ஜனநாயக முறையிலிருந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஸோ நம்மளோட அரசியலமைப்பு, நம்மளோட அரசியல் அதிகாரிகள், இது எல்லா மெத்தட்ஸும் நம்ம வந்து மற்ற அரசியலமைப்புலேருந்து எடுத்தது தான். அந்த மாதிரி இந்தியாவோட பிரதம அமைச்சர் பதவி வந்து எதுலேருந்து எடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா வெஸ்ட்மின்ஸ்டர் அரசியலமைப்பு ஜனநாயக முறையிலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டது. ஸோ இங்கிலாந்தின் நாடாளுமன்றம் வெஸ்ட்மினிஸ்டர் அரண்மனையில் அமைந்துள்ளதால் அவர்களின் நாடாளுமன்ற முறை வெஸ்ட்மினிஸ்டர் முறை என்று அழைக்கப்படுகிறது. ஸோ இந்த வெஸ்ட்மினிஸ்டர் முறை அப்படின்னா என்னென்னா, இங்கிலாந்தோட பார்லிமெண்ட் இருக்கு இல்லையா, அது வந்து வெஸ்ட்மினிஸ்டர் அரண்மனையில் இருக்குது. ஸோ அவங்களோட பார்லிமெண்ட்டை நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா வெஸ்ட்மினிஸ்டர் முறைன்னு சொல்கிறோன்னு இதில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், முதல் பிரதம அமைச்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு. ஸோ இதுவுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. முதல் பிரதம அமைச்சர் வந்து ஜவஹர்லால் நேரு. ஸோ மக்களவையின் பெரும்பான்மை கட்சியின் தலைவரை பிரதம அமைச்சராக குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார். ஸோ மக்களவையில் இருக்கிற கட்சியிலேயே யாரோட கட்சி பெரும்பான்மையாக இருக்கோ அதோட தலைவர் தான் வந்து பிரதம அமைச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், பிரதம அமைச்சரோட செயல்பாடு கடமைகள். ஸோ இதை எந்த பிரிவில், அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 78 வந்து பிரதம அமைச்சரோட கடமைகளை கூறுது. ஸோ பிரதம அமைச்சரோட கடமைகள் என்னென்னு பாருங்கள், அமைச்சர்களின் நிலையை அறிந்து அவருக்கு பல்வேறு துறையை ஒதுக்குறது, அண்ட் நெக்ஸ்ட் அமைச்சரவை கூட்டத்துக்கு தேதி, நிகழ்ச்சி நிரல் இதெல்லாம் முடிவு பண்ணுறது, அண்ட் கேபினெட் அமைச்சர் கூட்டம் நடக்காத அன்னைக்கு பிரதம அமைச்சர் வந்து என்ன பண்ணலான்னா மூத்த சகாக்கள் 2 இல்லைன்னா 3 பேர் கூட கலந்து ஆலோசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பல்வேறு துறையோட பணியை கவனிக்கிறது தான் பிரதம அமைச்சரோட வேலை அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், பிரதம அமைச்சர் தான் நாட்டோட உண்மையான தலைவர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு சர்வதேச மாநாடுகளான காமன்வெல்த், அணிசேரா நாடுகளின் உச்சி மாநாடு, சார்க் நாடுகளின் மாநாடு ஆகியவற்றில் இந்திய நாட்டின் பிரதிநிதியாக யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பிரதமர் தான் பிரதிநிதியாக இருக்கார். நெக்ஸ்ட்டு பாருங்கள், அமைச்சரவை குழு. ஸோ தேர்தலுக்கு பின்னர் பிரதம அமைச்சரோட ஆலோசனைப்படி தான், ஸோ பிரதம அமைச்சர்கிட்ட ஆலோசனை வாங்கிக்கிட்டு தான் குடியரசுத் தலைவர் வந்து அமைச்சரவையை நியமிக்கிறார். ஸோ ஒட்டுமொத்த மக்களவை உறுப்பினர்களில் 15% மட்டுமே அமைச்சரவை உறுப்பினர்களாக இருக்க வேண்டும் என அரசியலமைப்பு சட்டம் வந்து சொல்லியிருக்கு. ஸோ ஒட்டுமொத்த உறுப்பினரில் வந்து மக்களவை உறுப்பினர் இருக்காங்க இல்லையா, அதில் 50% பேர் மட்டும்தான் அமைச்சரவை உறுப்பினராக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், மத்திய அமைச்சர்களின் வகைகள். கேபினெட் அல்லது ஆட்சிக்குழு அமைச்சர், ராஜாங்க அமைச்சர்கள் அண்ட் இணை அமைச்சர்கள். ஸோ 3 வகை அமைச்சர் வகைகள் இருக்குது. ஸோ 3 தரநிலையில் வகைப்படுத்தியிருக்காங்க. கேபினெட் அமைச்சர்கள், ராஜாங்க அமைச்சர்கள், இணை அமைச்சர்கள். ஸோ கேபினெட் அமைச்சர்கள் பாருங்கள் என்னென்ன முடிவு எடுக்கிறாங்கன்னா, பாதுகாப்பு நிதி, வெளியுறவு கொள்கை, உள்துறை, இதோட முக்கிய முடிவெல்லாம் இவங்க எடுக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ராஜாங்க அமைச்சர்கள் வந்து இவங்க வந்து 2வது வகையினர், அமைச்சரவை குழுவோட இவங்க 2nd லெவல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களுக்குன்னு என்ன துறையை ஒதுக்கியிருக்காங்களோ அதில் தான் அமைச்சராக இவங்க செயல்படுறாங்க. ஸோ இவங்களுக்கு அழைப்பு விடுத்தால் மட்டும்தான் இவங்க போய் அமைச்சரவை கூட்டத்தில் கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், அமைச்சரவையில் 3வது, ஸோ 3rd லெவல் தான் வந்து இந்த இணை அமைச்சர்கள். ஸோ இவங்களும் ராஜாங்க அமைச்சர்கள் மாதிரி தான், இவங்களுக்குன்னு என்ன துறை ஒதுக்கியிருக்காங்களோ அதில் தான் இவங்க ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்திய நாடாளுமன்றம். ஸோ இந்திய நாடாளுமன்றத்தோட பிக்சர் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே, இது அவ்வளோ கிளியராக இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ மத்திய அரசின் சட்டம் இயற்றும் அங்கம் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா நாடாளுமன்றம் தான். ஸோ இந்திய நாடாளுமன்றம் வந்து 3 பகுதிகளை கொண்டது. என்னென்ன பகுதின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். 1 குடியரசுத் தலைவர். ஸோ 2nd ஒன் வந்து ராஜ்யசபா, அதாவது மாநிலங்களவை. அண்ட் 3rd ஒன் வந்து லோக்சபா, இது வந்து மக்களவை. நாடாளுமன்றமானது மாநிலங்களவையை மேலவையாக சொல்கிறாங்க, அண்ட் மக்களவை வந்து கீழவை. ஸோ இதை வந்து ஈரவை சட்டமன்றம் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம நாடாளுமன்றத்தை என்னன்னு சொல்கிறோன்னா ஈரவை சட்டமன்றம்னு சொல்கிறோம். ஏன்னா மேலவை கீழவைன்னு 2 அவை இருக்குது. ஸோ மேலவைனா மாநிலங்களவை, அண்ட் கீழவைனா மக்களவை. அண்ட் லோக்சபா, மக்களவை வந்து லோக்சபா சொல்கிறோம், அண்ட் மாநிலங்களவை வந்து ராஜ்யசபா சொல்கிறோம். ஸோ மாநிலங்களவையில் பாருங்கள் எத்தனை உறுப்பினர்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மாநிலங்களவையில் 250 உறுப்பினர்கள். ஸோ இதில் 238 உறுப்பினர்கள் வந்து இருக்காங்க, மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும்
யூனியன் பிரதேச உறுப்பினர்கள் வந்து சட்டமன்ற உறுப்பினர்களாக மறைமுக தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். ஸோ இவங்க எப்படி தேர்ந்தெடுக்கப்படுறாங்கன்னா மறைமுக தேர்தல் மூலமாக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அண்ட் இதில் 12 உறுப்பினர்களை வந்து குடியரசுத் தலைவர் நியமனம் பண்ணுறாரு. ஸோ இப்போ குடியரசுத் தலைவருக்கும் துணை குடியரசுத் தலைவருக்கும் அந்த பதவிக்கான தகுதிகள் இருந்த மாதிரியே இவங்களுக்குமே இவங்க பதவிக்கான தகுதிகள் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா the first thing வந்து இந்திய குடிமகனாக இருக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து 30 வயசு வந்து பூர்த்தி அடைஞ்சிருக்கணும். ஸோ குடியரசுத் தலைவர் பெரிய பதவின்றதால 35 வயசு. ஸோ அதுக்கு நெக்ஸ்ட் லெவல் தானே இது. ஸோ 30 வயசு பூர்த்தி அடைஞ்சிருக்கணும்னு சொல்கிறாங்க. அண்ட் அரசாங்கத்தில் கவர்மெண்ட் வேலைகள் எதுவும் இருக்கக்கூடாது. அண்ட் வந்து மனநிலை சரியில்லாதவரோ அண்ட் எந்த கடனை திருப்பி தர முடியாதவராக இருக்கக்கூடாது. அண்ட் மக்களவையில் எந்த ஒரு சட்டமன்றத்துலையும் உறுப்பினராக இருக்கக்கூடாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் மாநிலங்களவை உறுப்பினர்களோட பதவிக்காலம் பாருங்கள். மாநிலங்களவை வந்து ஒரு நிரந்தர அவை. ஸோ இப்போ மக்களவை வந்து குடியரசுத் தலைவரால் கலைக்க முடியும். அண்ட் மாநிலங்களவை அந்த மாதிரி குடியரசுத் தலைவர் பண்ண முடியாது. அண்டு இவங்களோட பதவிக்காலம் வந்து 6 ஆண்டுகள். எதனால் 6 ஆண்டுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட உறுப்பினர்களை வந்து 1/3 உறுப்பினர்கள் வந்து ஒவ்வொரு 2 ஆண்டுகளுக்கு பிறகும் ஓய்வு பெறுகின்றனர். ஸோ அந்த மாதிரி அவங்க ரிட்டையர்ட் ஆகும்போது அந்த காலியான இடத்த வந்து புதிய உறுப்பினர்களால் ஃபில் பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு தேர்தல் பாருங்கள் எப்படி நடக்கும்னா தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க இல்லையா, எம்எல்ஏஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களால ஒற்றை மாற்று வாக்குமூல விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறையில் வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. ஸோ இந்த தேர்தல் முறை வந்து மறைமுக தேர்தல் எனப்படும். இவர்கள் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுறதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு நிதி மசோதாவை பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுலேருந்து இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் ப்ரீவியஸ் இயரில் நிறைய கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு நிதி மசோதாவை திருத்தம் செய்கிறதுக்கும் இல்லை வந்து ரிஜெக்ட் பண்ணுறதுக்கும் மாநிலங்களவைக்கு ரைட்ஸ் கிடையாது, அதிகாரம் கிடையாது. ஸோ மக்களவை மட்டும்தான் நிதி மசோதாவை வந்து அறிமுகப்படுத்த முடியும், இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மாநிலங்களவையோட ஒப்புதலுடன் சட்டமாக மாறும். ஓகேவா, மாநிலங்களவை 14 நாட்களுக்குள் ஒத்துக்கலன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதை ஒத்துக்காமலே அவங்க வந்து சட்டமாக மாற்றிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மாநிலங்களவையின் சட்ட திருத்தத்துக்கான முன்மொழிவுகளை மக்களவை கருத்தில் கொள்ள வேண்டியதில்லை. எந்த முன்மொழிவுகளையும் மக்களவை நிராகரிக்கலாம். ஸோ மக்களவை வந்து எந்த முன்மொழிவுகளையும் நிராகரிக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், மக்களவையில் எத்தனை உறுப்பினர்கள், அதுக்கான தகுதி என்னன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். மக்களவையானது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளை கொண்ட இந்திய நாடாளுமன்றத்தின் புகழ்மிக்க ஒரு அவை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதிகபட்சமாக தேர்ந்தெடுக்கும் உறுப்பினர்கள் பார்த்தீங்கன்னா 552. ஸோ அதில் 530 உறுப்பினர்கள் பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் 13 உறுப்பினர்கள் வந்து யூனியன் பிரதேசங்களிலிருந்தும் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். அண்ட் ஆங்கிலோ இந்தியன் சமூகத்திலேருந்து 2 உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து மக்களவை 545 உறுப்பினர்களை கொண்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு மக்களவை உறுப்பினர் ஆவதற்கான தகுதிகள் ஆஸ் வெல் அஸ் இந்திய குடிமகனாக இருக்கணும். அண்டு இப்போ நம்ம மாநிலங்களவையில் 30 வயசு பார்த்தோம். அண்டு மக்களவைன்னு வரும்போது 25 வயதிற்கு குறைவுடையவராக இருத்தல் வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவரோட பேர் வந்து வாக்காளர் பட்டியலில் இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் எந்த கவர்மெண்ட் வேலையிலும் இருக்கக்கூடாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் மக்களவை உறுப்பினர்களோட பதவிக்காலம் பாருங்கள். பொதுவாக மக்களவை தன்னுடைய முதல் கூட்டத்திலிருந்து குடியரசுத் தலைவர் வந்து மக்களவையை கலைக்கலாம். அண்ட் அவசர நிலை சட்டத்தின்படி மக்களவை நம்பிக்கை வாக்கெடுப்பில் எந்த ஒரு கட்சிக்கோ கூட்டணிக்கோ பெரும்பான்மை இல்லாத பட்சத்தில் குடியரசுத் தலைவர் மக்களவையை கலைக்கலாம். ஸோ எதை பேஸ் பண்ணி மக்களவையை கலைக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து மக்களவை தேர்தல் பாருங்கள். மக்களவை தேர்தலுக்கான பணிகள் வந்து இந்திய தேர்தல் ஆணையம் மேற்கொள்ளுது. ஸோ இந்த தேர்தல் வந்து எப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்திய தேர்தல் ஆணையம் தான் இதுக்கான தேர்தலை வந்து மேற்கொள்ளுது. எதை பேஸ் பண்ணினா இப்போ வயது வந்து ஒரு வாக்குரிமை இருக்கு இல்லையா, அதுபடி 18 வயசு வந்து எல்லாருமே வந்து ஓட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மக்களவையின் செயல்பாடுகள் பாருங்கள். அனைத்து மசோதாக்களையும் மக்களவையில் அறிமுகப்படுத்தவும் நிறைவேற்றவும் முடியும், நிதி மசோதா உள்பட அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
ஸோ குடியரசுத் தலைவர், உச்சநீதிமன்ற நீதிபதிகள் போலவே பதவி நீக்க விவகாரங்களில் பங்கேற்க மாநிலங்களவை மாதிரியே மக்களவைக்கும் அதிகாரம் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மக்களவை உறுப்பினர்கள் வந்து குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர் இவங்களாம் தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஓட் பண்ணுறதுக்கான அதிகாரமும் இவங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், நம்பிக்கையில்லா தீர்மானத்தை வந்து மக்களவையில் மட்டும்தான் அறிமுகப்படுத்த முடியும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு தமிழகத்திலிருந்து நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்கள். ஸோ நம்ம ஸ்டேட்லேருந்து நாடாளுமன்றத்துக்கு எத்தனை உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா, மாநிலங்களவைக்கு 18 உறுப்பினர்களும் மக்களவைக்கு 39 உறுப்பினர்களும். ஸோ இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். தமிழகத்திலிருந்து நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்கள், மாநிலங்களவையில் 18 உறுப்பினர்கள் அண்ட் மக்களவையில் 39 உறுப்பினர்கள். அடுத்து பாருங்கள், சபாநாயகர். ஸோ இவரை வந்து எப்படி சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, மக்களவையை தலைமையேற்று நடக்கிறதே வந்து சபாநாயகர் தான். ஸோ மக்களவை உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுறவர் தான் வந்து இந்த சபாநாயகர். ஸோ இவரோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2 அவை கூட்டத்திற்கும் தலைமை வகிப்பார். ஸோ அவர் ஒரு மசோதாவை நிதி மசோதாவா இல்லை சாதாரண மசோதாவா அப்படின்னு தீர்மானிக்கிற அதிகாரம் வந்து இவருக்கு தான் இருக்குது. அண்ட் சபாநாயகர் பதவி காலியாக இருக்குது அண்ட் அவர் வரல அப்படின்னா, சபாநாயகர் வருகை புரியாத போது துணை சபாநாயகர் மக்களவைக்கு தலைமை வகிக்கிறார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், நாடாளுமன்ற கூட்டத்தொடர். ஸோ இதுக்கு நீங்கள் என்ன ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கோங்கன்னா, BMW ஞாபகம் வச்சுக்கோங்க. BMW. ஸோ B பட்ஜெட் செஷன் அண்டு M வந்து மான்சூன் அண்ட் நெக்ஸ்ட்டு W வந்து வின்டர். ஸோ BMW. அண்ட் நெக்ஸ்ட்டு இதோட மந்த் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும், நான் ஷார்ட்கட் சொல்கிறேன். இப்போ பட்ஜெட், நிதிநிலை அறிக்கைனா பட்ஜெட்டு. அந்த காலத்துலாம் வந்து டிவி இல்லாததால், பட்ஜெட் கம்மியாக இருந்தால், டிவி வாங்குற அளவுக்கு பட்ஜெட் இல்லாததால் FM, எல்லா வீட்லேயும் FM தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ FM. Fனா பிப்ரவரி, Mனா மே அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. பிப்ரவரி முதல் மே வரை. நெக்ஸ்ட்டு பாருங்கள், மழைக்கால கூட்டத்தொடர். ஸோ மழைக்காலம்னாலே ஜூலைலேருந்து செப்டம்பர் வரைக்கும் தான். ஸோ ஜூலை முதல் செப்டம்பர் வரை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து குளிர்கால கூட்டத்தொடர். இது எப்படி ஞாபகம் வச்சுருக்கீங்கன்னா, குளிரில் வந்து நம்ம நடுங்கிக்கிட்டே இருப்போம் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. நடுங்கினா நவம்பர் மற்றும் டிசம்பர். இது வந்து ரொம்ப சின்ன கூட்டத்தொடர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது நாடாளுமன்றத்தின் அதிகாரங்கள் மற்றும் செயல்கள் கொடுத்துருக்காங்க. இது ஜஸ்ட் சும்மா படித்து வச்சுக்கோங்க. இதில் இம்பார்ட்டன்ட் வந்து மாநிலங்களின் எல்லையை மாற்றி அமைக்கிறதுக்கு நாடாளுமன்றத்துக்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்குது, மற்றபடி யாராலையுமே அதை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்திய அரசோட தலைமை வழக்குரைஞர். ஸோ இவருக்கான அதிகாரம் என்ன, இது எந்த ஒரு பிரிவில் வருது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எந்த சட்டப்பிரிவில் வருதுன்னா சட்டப்பிரிவு 76. ஸோ இந்த 76 பேஸ் பண்ணி தான் இந்திய அரசு தலைமை வழக்குரைஞரை வந்து வழிவகை செய்து, இவர் நாட்டோட உயர்ந்த சட்ட அதிகாரி. ஸோ நாட்டின் உயர் சட்ட அதிகாரி யார் அப்படின்னு கொஸ்டின் கேட்டால் இந்திய அரசின் தலைமை வழக்குரைஞர் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞரின் அதிகாரங்கள் மற்றும் செயல்பாடுகள். இவர் வந்து நாடாளுமன்றத்தோட 2 அவையிலுமே பேசலாம் அண்ட் வந்து பங்கு பெறலாம். இதற்கான ரைட்ஸ் எல்லாம் வந்து இவருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், நீதித்துறை வந்து நடுவண் அரசாங்கத்தோட 3வது அங்கம். ஸோ 3 அங்கமாக பிரிஞ்சிருக்குன்னு நம்ம பார்த்தோம். இது வந்து 3வது அங்கம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எதுனா நீதித்துறை. அண்ட் நம்மளோட நாட்டில் வந்து ரொம்ப சுதந்திரமான நீதித்துறை தான் இருக்குது. அப்படின்னா உச்சபட்ச அதிகாரம் யாருக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றத்துக்கு தான். ஸோ நெக்ஸ்ட்டு உச்சநீதிமன்றம் பாருங்கள், இந்திய அரசியலமைப்பின் சட்டத்தின் பாதுகாவலன் வந்து உச்சநீதிமன்றம் தான். இப்போ வந்து மக்களுக்கு அடிப்படை உரிமையில் வந்து ஏதாவது ஒன்று கிடைக்கல மறுக்கப்படுது அப்படின்னா தாராளமாக அவங்க உச்சநீதிமன்றத்தை அணுகி அதை வந்து அவங்களுக்கு வாங்கிக்கலாம். ஸோ இதுக்கு ஹெல்ப் பண்ணுறது வந்து உச்சநீதிமன்றம் தான். ஸோ இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பாதுகாவலன் யாருன்னு பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றம் தான். இது வந்து தன்னாட்சியாக, இந்த நீதித்துறை வந்து தன்னாட்சியாக சுயாட்சியாக ரூல் ஆகுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், உச்சநீதிமன்றத்தை பற்றி பாக்ஸ் கொஷினில் கொடுத்துருக்காங்க. இது இம்பார்ட்டன்ட், இது நோட் பண்ணிக்கோங்க. புதுடில்லியில் அமைந்துள்ள இந்திய உச்சநீதிமன்றம் 1950 ஜனவரி 28ஆம் நாள் துவங்கப்பட்டது. ஸோ உச்சநீதிமன்றம் எப்போ துவங்கப்பட்டது, அது எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்க
நிறையவே சான்சஸ் இருக்குது. அண்ட் ப்ரீவியஸ் இயர்லேயும் கேட்டிருக்காங்க. புதுடெல்லியில் அமைஞ்சிருக்கு. அண்டு ஜனவரி 28 1950 தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ 1935ஆம் ஆண்டு இந்திய அரசு சட்டத்தின் கீழ் நிறுவப்பட்ட கூட்டாட்சி நீதிமன்றத்தை தொடர்ந்து இது உருவாக்கப்பட்டது. நெக்ஸ்ட் பாருங்கள், உச்ச நீதிமன்றத்தின் அமைப்பு. ஸோ 1950ஆம் ஆண்டு அரசியலமைப்பின் தொடக்கத்தில் ஒரு தலைமை நீதிபதி உட்பட 8 நீதிபதிகளை உச்ச நீதிமன்றம் கொண்டிருந்தது. ஸோ எத்தனை நீதிபதினா, ஒரு தலைமை நீதிபதி அண்ட் 8 நீதிபதி. அடுத்து பாருங்கள், நீதிபதிகள் நியமனம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்திய உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியை குடியரசுத் தலைவர் நியமனம் பண்ணுறாரு. மற்ற நீதிபதியை வந்து தலைமை நீதிபதி குடியரசுத் தலைவரோட ஆலோசனையில் இவர் வந்து நியமனம் பண்ணுறாரு. அண்ட் நெக்ஸ்ட் பாருங்கள், உச்சநீதிமன்ற நீதிபதிக்கான தகுதிகள். ஸோ இந்திய குடிமகனாக இருக்கணும், அண்டு 5 வருஷம் உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருந்திருக்கணும், இல்லாட்டி 10 வருஷம் வந்து உயர்நீதிமன்றத்தில் வழக்குரைஞராக இருந்திருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் குடியரசுத் தலைவர் பார்வையில் வந்து சிறப்புமிக்க சட்ட வல்லுநராக இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உச்சநீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி மற்ற நீதிபதிகள்லாம் எவ்வளோ வயசு வரைக்கும் பதவியில் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 65 வயசு வரைக்கும். ஸோ உச்சநீதிமன்றத்தின் நிரந்தர தலைமையிடம் வந்து புதுடெல்லியில் இருக்குது. இந்த நீதிமன்றம் ஒரு அமர்வு நடத்தணும் அப்படின்னா குடியரசுத் தலைவர்கிட்ட வந்து ஒப்புதல் வாங்கிட்டு எந்த ஒரு இடத்துலையும் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அண்ட் உச்சநீதிமன்றத்தோட அதிகாரங்களும் பணிகளும் பாருங்கள். தனக்கே உரிய நீதி வரையறை. ஸோ இதெல்லாம் வந்து ஜஸ்ட்டு ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ 2 மாநிலங்களுக்கு இடையான பிரச்சனை இருக்குன்னா அதை தீர்த்து வைக்கிறது, அண்டு சிக்கல்களை தீர்த்து வைக்கிறது, அண்ட் அடிப்படை உரிமை இருக்குது இல்லையா, அதெல்லாம் வந்து நடைமுறைப்படுத்துறதுக்கு ஏதாவது சிக்கல் இருக்குது அப்படின்னா உச்சநீதிமன்றம் வந்து அதில் தலையிட்டு அதை தீர்த்து வைக்கலாம். அண்ட் அடிப்படை உரிமைகளை நடைமுறைப்படுத்துகிற நீதி பேராணைகளை உச்சநீதிமன்றம் வழங்குது. ஸோ அடிப்படை உரிமை வகை நடைமுறைப்படுத்துறதுக்கு நீதி பேராணை என்ன பண்ணுதுன்னா உச்சநீதிமன்றம் வழங்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மேல்முறையீட்டு நீதி வரையறை. ஸோ உச்சநீதிமன்றம் தான் மேல்முறையீட்டு நீதிமன்றம். அண்ட் ஆலோசனை நீதி வரையறை வந்து பொது முக்கியத்துவம் வாய்ந்த எந்த ஒரு சட்டம் அல்லது உண்மை மீதான கருத்தினை பெற அரசியலமைப்பு சட்டம் குடியரசுத் தலைவருக்கு அதிகாரத்தினை வழங்குகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதர நீதி வரையறை இதில் வருது, பார்த்துக்கோங்க, ஜஸ்ட் படிச்சுக்கோங்க. அடுத்தது நீதி புனராய்வு. ஒரு சட்டத்தினை அரசியலமைப்பு சட்டத்திற்கு முரணானது என அறிவிக்கும் அதிகாரம் உச்சநீதிமன்றத்திடமே உள்ளது. ஸோ ஒரு சட்டம் வந்து தப்பாக இருக்கிற பட்சத்தில் அதை அறிவிக்கும் அதிகாரம் உச்சநீதிமன்றத்துக்கிட்ட தான் இருக்குது. அண்ட் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் ஏதோ பிரச்சனை வந்தாலும் அதை தீர்த்து வைக்கிற வேலையுமே வந்து உச்சநீதிமன்றம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அடிப்படை உரிமைகளை பாதுகாத்தல், இது எல்லாமே. ஸோ இது எல்லாமே தான் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் இந்த லெசனில் நம்ம எல்லாமே பார்த்துட்டோம். சரி, ஓகே. நான் வந்து ஃபஸ்ட்டு வீடியோ ஸ்டார்டிங்கில் உங்ககிட்ட 3 கொஷின் கேட்டிருந்தேன் இல்லையா, அந்த 3 கொஷினுக்கு ஆன்சர் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஷின், நாடாளுமன்றத்தின் பூஜ்ய நேரம். ஸோ நாடாளுமன்றத்தின் பூஜ்ய நேரம் எந்த ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1962ஆம் ஆண்டு முதல். ஸோ நாடாளுமன்ற பூஜ்ய நேரம் எந்த ஆண்டிலிருந்து நம்ம நாடாளுமன்றத்தில் நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டது அப்படின்னா 1962லேருந்து. நெக்ஸ்ட்டு பாருங்கள், முடிவு வாக்கு. இப்போ நாடாளுமன்றத்தில் ஒரு மசோதா மேலே வாக்கெடுப்பு நடத்தும்போது ஆளுங்கட்சிக்கும் எதிர்கட்சிக்கும் சமமான வாக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சபாநாயகர் எந்த சட்டப்பிரிவின் மூலம் தனது வாக்கை செலுத்தலாம் அப்படின்னா சட்டப்பிரிவு 100. ஸோ சட்டப்பிரிவு 100 மூலம் சபாநாயகர் வாக்கு செலுத்தலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்தது குடியரசுத் தலைவரின் இல்லத்தை பற்றி. ஸோ குடியரசுத் தலைவருக்கு டெல்லியில் ராஷ்டிரபதி பவன் இல்லம் இருக்குது. அது இல்லாமல் தென்னிந்தியாவில் ஒரு அதிகாரப்பூர்வ இல்லம் இருக்குது. அது எந்த நகரத்தில் இருக்குன்னா ஹைதராபாத். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் லைக் பண்ணுறீங்க அப்படின்னா அதை பேஸ் பண்ணி தான் இந்த வீடியோ உங்களுக்கு ரீச் ஆகுதா, பிடிச்சிருக்கா இல்லையான்னு நாங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் உங்களை மாதிரி தேவைப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் வந்து உடனே அப்டேட் ஆகும்.